என்ன காலி பண்ற? நான் என்னமோ பண்றேன், உங்களுக்கு என்ன? வா, டிவி பார்க்கலையா? ஸோ நான் என்னமோ பண்ணிட்டு போறேங்க. நீங்க போய் டிவி பாருங்க, இல்லை என்னமோ பண்ணுங்க. இந்த அக்ஷு கூட போய் விளையாடுங்க. நான் பேசாம உட்காந்துட்டு இருக்கேன். இப்போ என்ன அச்சு, வா நம்ம போலாம் வா. இப்போ எதுக்கு இங்கே உட்காந்துட்டு இருக்க? இப்போ என்ன பண்ணிட்டு நீ? இது என்ன கையில் பேப்பரு? இது வெறும் பேப்பர் ஒன்றும் இல்லை. இதில் என்னெல்லாம் இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? இதை பார்க்க போய் தானே எனக்கு தெரியும் என்னென்ன ரகசியம்லாம் இங்கே இருக்குன்னு. அப்படி என்னத்தை பார்த்ததுல? இப்போ எதுக்கு அது தேவலாம் எடுத்தப்போ? ஏன் இப்போ எடுத்தா என்ன? எல்லா ரகசியமும் தெரிஞ்சு போச்சா? இனி என்னென்னலாம் எனக்கு தெரியாமல் இருக்கோ தெரியல. அப்படி உனக்கு என்ன தெரிஞ்சு போச்சு உனக்கு? இந்த பேப்பர் என்ன மேலே போய் வச்சுருக்கீங்க? நானும் இத்தனை நாளும் தான் பார்க்குறேன், பீரோவில் திறக்கிறேன், கூட்டுறேன், மயாம தான் புடங்கிக்கிட்டு இருக்கேன். இந்த பேப்பர் நான் பார்த்ததே இல்லை. இந்த பேப்பர் மட்டும் எங்கே இருந்து வந்தது உங்களுக்கு? உனக்கு எதுக்கு இது தேவையில்லாத வேலை? பீரோவில் திறந்தோமா, போட்டோமா, துணி எடுத்தோமா, அந்த வேலையை பார்த்துட்டு போக வேண்டியதானே நீ? நல்லா தேடி பார்க்கங்காட்டி, உள்ள தொலாவி பார்க்கங்காட்டி இதெல்லாம் கிடைச்சது. இல்லைன்னா எனக்கு கிடைச்சிருக்குமா? இல்லை உங்களை பற்றி தான் எனக்கு தெரிஞ்சிருக்குமா? அப்போ இது வந்து சரியான ஆள் தான். நீங்கள் எனக்கு தெரியாமல் பீரோவில் மூளையில் இருக்குது, இது போய் ஒரு கவரில் இருக்குது. எதுக்கு அப்படி வச்சுருக்கீங்க? மேலாப்பில் இருந்தால் என்னப்போ தான் அப்போவே சொல்லியிருக்காங்க, கல்லனை கூட நம்பலாம், குள்ளனை மட்டும் நம்பக்கூடாதுன்னு. கரெக்டாக தான் சொல்லியிருக்காங்க. நீ ஒரு சரியான கூறுகட்ட குக்கரு. அந்த பேப்பர் உனக்கு என்ன தெரிஞ்சது? இப்போ காட்டுட்டுமா? இதில் என்ன இருக்குன்னு காட்டுட்டுமா? எல்லாத்தையும் காட்டு பார்க்கலாம். படிச்சு காட்டுட்டுமா? என்னன்னு படிச்சு காட்டு பார்க்கலாம். February 14 வருதுன்னு சொல்லி யாரோ உங்களுக்கு லெட்டர் கொடுத்துருக்காங்க. அதில் எனக்கு என்ன தெரியாதுன்னு நினச்சிக்கிட்டீங்களா? நம்ம கொஞ்சம் அழகாக இருந்தால் இப்போ லெட்டர் கொடுக்க தான் செய்வாங்க. அதனால தான் எடுத்து போய் மறைச்சிட்டு கிலோ மூளையில் வச்சுட்டீங்களோ, பக்கத்தில் வச்சுட்டு இந்த லெட்டரை மட்டும் பாதுகாப்பாக ஒரு கவரில் வச்சு வச்சுருக்கீங்க. என் கிஃப்டெல்லாம் ஒரு மூளையில் துருப்பிடிச்சு போய்க்கிறது. அவ்வளோ உங்களுக்கு பொக்கிஷமாக இது பாதுகாத்துருக்கீங்க. அந்த பீரோவில் எவ்வளோ தான் வைக்க முடியுமா? சொல்லுமா பார்க்கும். அதான் தூக்கி வெளியே வச்சேன். ஆனாலும் நீங்கள் ரொம்ப கடுசான ஆள் தான் பசாமி. என்னதான் பண்ணலாங்கிற? என்னத்தை தான் அந்த பேப்பரில் பார்த்த நீ? நான் எல்லார்கிட்டையும் சொல்ல போகிறேன். இதை வந்து என்னத்த சொல்லுவா போய்? எழுதிருக்குன்னு எல்லாத்தையுமே நான் சொல்ல போகிறேன். சொல்லு பார்க்க. என்னமோ ஏதோ நினச்சிட்டவங்க. இனிமேல் நான் சொல்ல போகிறேன். இந்த வரிசையாக வீட்டுக்கு பூரா ஃபோன் தான் போட போகிறேன். முன்னாடி அதில் என்ன இருக்கு ஃபஸ்ட் காட்டு. ஏன் உங்களுக்கு டெய்லி எடுத்து பார்த்துட்டு இருக்கீங்கல்ல, ஒன்று நான் வேற உங்களுக்கு காட்டணுமா? நீங்கள் பார்த்துப்பீங்கல்ல. அது என்னதான் எழுதியிருக்க பாராமா படிச்சுமா? இங்கே பாருங்க என்னென்ன எழுதிருக்குன்னு பாருங்க. நான் கூட இப்படி எழுதி காமிச்சதில்லை. இங்கே பாருங்க, ஒரு ஹார்ட் போட்டு, ஹார்ட்டை கூட ஒழுங்காக வரையாது, ஏதோ அம்பு போட்டு அதை போய் இப்படி ஒரு கவரில் போய், அதுவும் அந்த கவரை பார்த்தீங்கன்னா 4 நாளாக கிழிஞ்சு போய் கிடக்குது. அந்த கவர் 4 பக்கமும் ஓட்டை. அந்த ஓட்டைக்குள்ளே போய் இதை துணிச்சு வச்சு அந்த கவரை பத்திரம் படுத்தி வச்சுருக்கீங்க. கண்ணே மணியே இது பாட்டில் வர்றதுல வரி, உன்னை பார்த்தவுடன் நான் மனுஷியாய் மறியேன். அது வரைக்கும் எப்படி இருந்தாலும் தெரியல. உனக்குள்ள இருக்கும் அன்பு எனக்கு மிகப்பெரிய நோன்பு. இது தெரியுமா? ஐயோ, உங்களுக்கெல்லாம் போய் இப்படி லெட்டர் எழுதிருக்காங்களே, அவங்கள சொல்லணும், நீ இல்லாமல் நான் இல்லை, நான் தான் உன் சொர்க்கம். பை பிரியா. யார் அந்த பிரியா? உனக்கு என்ன? ஓ, அப்போ நாங்களாம் இதை வந்து கேட்கக்கூடாதா? அது ஒன்று என்ன இருக்கு? அதையும் உங்களுக்கு படிச்சு காமிச்சிடணுமா? ஹாய் டியர் அருள், நான் தான் சுதா. உன்னை பார்க்கும்போது எனக்கு சிரிப்பு தான் வரும். அதுதான் டெய்லி நடந்துட்டு இருக்குல்ல எனக்கு. அது போலவே நமது நட்பு மேலும் தொடர்ந்து பெரிய அளவில் வெற்றி பெற வேண்டும். அதுக்கு மேலே முடியுமா? அப்படின்னா என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்னா அவங்ககிட்ட கேட்க வேண்டியதானே நீ? ஏன் உங்களுக்கு கொடுத்தவங்ககிட்ட போய் நீங்கள் கேட்க முடியாதோ? நான் போய் இன்னும் தனியாக அவங்கள கண்டுபிடிச்சி கேட்டு வரணுமா? சுதா அதில் ஒரு பொம்மை வேறு, அவங்க இப்படி தான் இருப்பாங்க போல. அந்த பொம்மையை வேறு வரைஞ்சிருக்காங்க. இதெல்லாம் வந்து இத்தனை நாள் என்கிட்ட காட்டாமல் பொக்கிஷ மாதிரி பாதுகாத்து வச்சுருக்கீங்க. இன்னும் என்ன எத்தனை லெட்டர்லாம் இருக்கோ எனக்கே தெரியல.
என்ன பண்றீங்களோ எனக்கு ஒன்றும் புரியவே மாட்டேங்குது. அச்சு அந்த பேப்பர் கிழிச்சிடாத. அவங்க கிழிச்சா என்ன, நான் கிழிச்சு இப்போ குப்பையில தான் போட போறேன். இந்த இப்போ லெட்டர் எதுக்கு இந்த பீரோல இடத்த அடைச்சிக்கிட்டு இருக்குல்ல, இது கிழிச்சு நான் குப்பையில தான் தூக்கி போட போறேன். இது தேவையே இல்லை நமக்கு. அது என்னோட ஃப்ரெண்ட்ஸு. ஃப்ரெண்ட்ஸ்ன்னு இப்போ கவிதையே எழுதி கொடுத்துருக்காங்க. இதில் என்னென்ன அர்த்தம் இருக்குல்ல உங்களுக்கு தெரியுமா? அது பிப்ரவரி 14 எழுதி கொடுத்துருக்காங்க எல்லாரும். உங்களுக்கு கரெக்டாக போட்டிருக்கல இல்லை பிப்ரவரி 14 சொல்லிட்டு. என்கிட்ட ஒரு நாள் கூட நீங்கள் சொல்லவே இல்லை இப்படிலாம் எழுதி கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு. அப்போ எப்படி நீங்கள் கல்லனாக தானே இருந்துட்டீங்க? அப்பே எங்கள் அம்மா அப்போவே சொன்னாங்க, எல்லாரும் சொன்னாங்க நம்பாதன்னு சொல்லி. நீ ஒரு மண்ட மசால் காலி. கீழே பேரு கீழே என்ன எழுதிருக்கும் பாரு. ஃபர்ஸ்ட் என்னத்தை பார்த்தோம் அப்போ தானே காமிச்சோம் எல்லாம். அது கீழே என்ன எழுதிருக்கும் பாரு. பேரு கீழே என்ன எழுதிருக்கும் பாரு. என்ன இந்த சுதான் போட்டிருக்கு, ஸ்டாண்டர்டுன்னு போட்டிருக்கு. 7th ஸ்டாண்டர்ட் போட்டிருக்குதா? 9th ஸ்டாண்டர்டுன்னு 9th ஸ்டாண்டர்ட் போட்டிருக்குதா? 10th ஸ்டாண்டர்டுன்னு போட்டிருக்கு. இப்போ என்ன அதுக்கு? நீ ஒரு மணிப்புரஸ் வாயி காலி. யாரோ இப்போ கொடுத்தாங்க. என்ன போட்டிருக்குது அதெல்லாம் பார்க்கறது கிடையாது. சும்மா எடுத்து படிச்சுட்டு கத்த வேண்டியது. சரி, இன்னும் எப்போ கொடுத்தாலும் லெட்ரு தானே. இதில் என்ன இருக்குது? இது என்கிட்ட காப்பி பத்திரப்படுத்தி உள்ளே வச்சுருந்தீங்கல்ல, இப்படிதான் இருப்பீங்க போல. இது மேம் பேரத்தான் பார்க்கல. அப்போவே கொடுத்துருக்காங்க. அப்போ உங்களுக்கு வந்து இதை பத்திரப்படுத்தி ஒரு 4 பக்கமும் கிழிஞ்ச கவருக்குள்ளே வந்து இந்த கவரை வச்சு பத்திரப்படுத்தி வச்சுருக்கீங்க. நான் பார்த்தே ஆகணும் அவங்க 2 பேரும் எப்படி இருக்காங்க என்ன. ஃபாரின் போயிட்டாங்க. அதுதான் உங்களுக்கு சோகமாக இருக்காக்கும். ஒன்னெல்லாம் வச்சுக்கிட்டு சரி விடுங்க. இப்போ இது என்ன கொலை குத்த மாயா போச்சு? அங்கே ஒரு வாரத்தில் இது வைக்கவா இல்லை என்ன டஸ்ட்பின்ல தூக்கி போடவா? உள்ள வை பேருக்குள்ளே வை. நீங்கள் எத்தனை வருஷம் பார்த்துட்டே உட்காந்துட்டு போறீங்க? வெட்டி பொழப்ப பார்த்து போய்கிட்டு இருக்காங்க. இன்னும் இதை போய் நீங்கள் கவருக்குள்ள கிழிஞ்ச கவருக்குள்ள போய் எடுத்து நீ வைமா உள்ள வைமா. நான் பிப்ரவரி 14 எடுத்து படிச்சு பார்ப்போம்மா. வைமா என்னமோ பண்ணுங்க, எனக்கு என்ன. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் பிப்ரவரி 14க்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அவங்கவுங்க வீட்டில் இந்த மாதிரி ஒரு ஸ்வீட் மெமரிஸ் வந்து கண்டிப்பாக இருக்கும். அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா இருக்கும். நம்ம வந்து சைல்ட்ஹுட் மெமரிஸில் நடந்ததை வந்து இப்போ எடுத்து பார்க்கும்போது சிரிப்பாகவும் இருக்கும். அதெல்லாம் வந்து ஒரு மெமரிஸாக வந்து இருக்கும். ஸோ உங்கள் வீட்லேயும் இதே மாதிரி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு vlogல பார்க்கலாம். பாய்.